சீமான் சார் மாதிரி அண்ணன் பண்ணிருக்காரு போல. ஆமா அண்ணன் பாவம் எதுக்கு அவரை இல்ல அந்த ஒரு துண்டு நீங்க ஒரு கர்வமா பேசுறது ஆக்ரோஷமா சாதாரணமாவே அப்படித்தான் பேசுவேன். எனக்கு டீசர் பார்க்கும்போது ஓகே இது விஜய் சார வந்து லைட்டா இப்ப அவரோட அரசியல் அந்த மாதிரி கிடையாது. இல்ல அவரோட தாடி அவர் பேசுறதா இருக்கட்டும் விஜய் சார் தாடி வச்சு எந்த படத்துலயே பாத்துருக்கேன். படத்துல இல்ல இப்ப இருக்க கேட்டப்ப பொலிட்டிக்கல் கேட்டப்ப இப்போ வந்து அவர் படத்துல ஏதாவது ஒரு படம் நான் பார்த்தது இல்லை. எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நானும் அவர்கிட்ட தாடி வச்சு ஏதாவது ஒரு படத்துல நடிப்பா இருப்பேன். இது வரைக்கும் நடிச்சதே இல்லை. மொத்த ஊரே பயங்கரமா கண்ணு வச்சிட்டு இருக்காங்க. யார் மேல? யாரு? எங்க டைரக்டர் மேலயா? உங்க பொண்ணு மேல. அவ்வளவு அழகா இருக்காங்க. அந்த ஒரு போட்டோவை பார்க்கும் போதே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. உண்மையிலே பொம்மை தான். நல்லா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்பதான் ரீசெண்டா செகண்ட் அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி பண்ணாங்க. சரி கல்யாணம் தான் ஒழுங்கா பண்ணல, சரி பொண்ணு பர்த்டேவாவது ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. ஒரு பெரிய கிஃப்ட் இது மாதிரி எல்லாம் கிடைக்காதுல்ல. நம்ம நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம், நிறைய பிசினஸ் பண்ணிருக்கோம். எங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள்ல தான் நம்ம மேல வந்திருக்கோம். ஈஸியா நான் வந்ததே கிடையாது. ஆனா எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச ஒரே கிஃப்ட். என்ன ஆசை உங்களுக்கு? நெல்சன் சாருக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? யாராவது நல்லா நடிக்கிறான்னு சொன்னாங்கன்னா போதும், அதுவே சந்தோஷம் தான் எனக்கு. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டீங்க, தேங்க்ஸ், சூப்பரா நடிக்கிறாரு. ஆமா, அதே சந்தோஷம் தான். சரி, நீங்க எப்ப பிரச்சாரம் போறேன்னு டேட் சொல்லிருந்தீங்க, எப்ப போறீங்க? யாருக்கு சொல்லு? யாருக்கு பேசிட்டு இருந்தீங்க? ரொம்ப தளபதிக்கு தான். யாருக்கு சொல்றீங்க? நான் பண்ணிடுறேன். உங்களை கூப்பிட்டுருக்காங்களா? ஒரு ஸ்டார் பேச்சாளரா கூப்பிடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலா சிஎம் பர்த்டே எல்லாம் இருக்கும்ல, ஓகே, அந்த டைம்ல வந்து மினிஸ்டர் சேகர் பாபு இருக்காரு, அவரு கூப்பிட்டுருக்காரு. அவர்கிட்ட நான் போய் பேசிக்கிறேன். சிஎம் பிறந்த நாளுக்கு நம்ம சிஎம் பிறந்த நாள் நம்ம பேசாம, அதனால நான் போய் பேசிக்கிறேன். நீங்க எதிர்பார்த்தீங்களா எப்பாச்சும் அவர் கூட நடிக்கும் போது பீஸ்ட் அப்பயோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவர் எடுக்க போறாருன்னு ஏதாச்சும் சும்மா அவர் இந்த மாதிரி அவர் ஜாலியா இருப்பாருங்க. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க அவர் பேசவே மாட்டாரு. எங்க கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசினாரு. நான் ஒரு தடவை லஞ்சுக்கு கூப்பிட்டவர். ஏன்னா அவர் வந்து ரொம்ப பாடி லீனா இருப்பாரு. சார் ஒரு தடவை எங்க கூட லஞ்சுக்கு வாங்காரு. ஏன்னா நம்ம அவர் என்ன சாப்பிடறாரு பாக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அவர் நல்லா தான் சாப்பிட்டாரு. டீமா பண்ணீங்களா? என்னதான் சாப்பிட்டாரு கடைசியில? எல்லாமே நாங்க என்ன சாப்பிட்டோமோ ப்ரொடக்ஷன் ஃபுட்டு தான். என்ன சாப்பிட்டோமோ அதை அப்படியே சாப்பிட்டாரு. ஓகே, ஆனா உடம்பு மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. அவர் ஜிம்மு நம்ம எங்க. வழக்கமா கிங்ஸ்லி அண்ணன் வந்து ஸ்டேஜ்ல ஏதாச்சும் காமெடியா பேசுவாரு. அது சில நேரங்கள்ல கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு ஜாலியா மாறும். அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டீசர் ஒன்னு விட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட கேரக்டரா இருக்கட்டும், நட்டி அண்ணன் இருக்கட்டும், எல்லாருமே ஆளாளுக்கு அவங்களோட பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகே, இவருன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த டீசர் பார்த்துட்டு பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளியில டேலாக் தெரியாதனமா பேசிட்டேன் நான். தம்பி நம்ம என்ன சொன்னாதான் பேசுனேன் நானே. ஆனா அதை தான் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். எதிர்பார்க்கவே இல்லை. சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்பயே சொல்றேன், இப்போ நான் இதுக்கு முன்னாடி நட்டி சார் இன்டர்வியூ எடுத்தேன். கேட்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக டீசரை பார்க்கும்போது சார் விஜய் சார் மாதிரி தானே நீங்க பண்ணிருக்கீங்க, அவரை கிண்டல் பண்ணி தானே இது இவர் வந்து புசியானந்த் மாதிரி தானே பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கம்பாரிசன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பார்க்கும்போது தோணுது ஓகே சீமான் சார் மாதிரி அண்ணன் பண்ணிருக்காரு போல. ஆமா, அண்ணன் பாவம் எதுக்கு அவரை இல்ல அந்த ஒரு துண்டு நீங்க ஒரு கர்வமா பேசுறது ஆக்ரோஷமா சாதாரணமாவே அப்படித்தான் பேசுவேன். சொல்லு, அவரை போய் கம்பேர் பண்ற பத்தியா நீ? நான் கம்பேர் பண்ண, நான் ஆல்ரெடி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன், அதை கேட்கறேன். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா எனக்கே புரியல நான் என்ன கேரக்டர் பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரியல உண்மையாவே. ஐயோ, இன்டர்வியூல வர இதெல்லாம் சொல்றேன், தனியா வந்து மாட்டிக்கிறது. இல்ல அப்பலாம் கான்ட்ரவர்சியலா உண்மையில எதுவும் கேட்கலண்ணே. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அந்த கதையோ டைலாக் ஏதோ சொல்லும் போது ஒரு விஷயம் தோணி இருக்கும்ல, ஆஹா இது லைட்டா இவர மாதிரி இருக்கு, லைட்டா இந்த சைடுல இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தோணல. ஆக்சுவலா டைலாக் அண்ணன் சொன்ன தம்பி நம்ம என்ன சொல்லி கொடுத்தாங்க. சரி, நான் அதை அப்படியே பேசுறேன். பட் அதை ஏற்கனவே சொன்னேன் நான், அந்த டைலாக் என்ன அப்படி இருக்குன்ட்டு. இல்ல தம்பி, நம்ம படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் நடிச்சது கொஞ்சம் தான் நடிச்சிருக்கேன். பட் ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இது என்ன அரசியல் எதை நோக்கி போறோம்னு நமக்கு தெரியல. எதை நோக்கி போறது பார்த்தாதான் எனக்கே தெரியும். ஓகே, சரி, இப்ப நாங்க டீசரை பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அது மாதிரி நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. எனக்கு டீசரை பார்க்கும்போது ஓகே இது விஜய் சாரை வந்து லைட்டா இப்ப அவரோட அரசியல் அந்த மாதிரி கிடையாது. இல்ல அவரோட தாடி அவர் பேசுறதா இருக்கட்டும், விஜய் சார் தாடி வச்சு எந்த படத்துலயே பார்த்திருக்கேன். படத்துல இல்ல, இப்ப இருக்க கேட்டப்ப பொலிட்டிக்கல் கேட்டப்ப இப்போ வந்து அவர் படத்துல ஏதாவது ஒரு படம் நான் பார்த்தது இல்லை இது வரையும். எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நானும் அவர்கிட்ட தாடி வச்சு ஏதாவது ஒரு படத்துல நடிப்பா இருப்பேன். இது வரைக்கும் நடிச்சதே இல்லையே. ஆனா இதுல வேற கெட்டப்ல இருப்பாரு அண்ணன். நட்டி அண்ணன் பிரிச்சிருப்பாப்ல. சரி சரி, டிஃப்ரெண்ட் கெட்டப் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அதனாலதான் இது எந்த படம் அப்படின்னு யார் இருக்காங்க எனக்கு எதுவுமே புரியல.